ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறது முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சாம்பார் பண்ணலாங்க. இது சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ கடலை எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. அவங்கவுங்க எண்ணெய் ஊற்றுறீங்களோ ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. அதில் கடுகு ஒரு சிட்டிகை போட்டுக்கலாங்க. சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெந்தயம், இந்த வெந்தயம் முக்கியமாக சாம்பாருக்கு போடணுங்க. அப்போ தாங்க நல்லாயிருக்கும் சாம்பார். சூப்பராக நல்லா பொரியிட்டுங்க. நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க நம்ம போட்ட பொருள் எல்லாம். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. அப்படியே உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டுக்கலாங்க. நல்லா இருக்குங்க முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார், சூப்பராக இருக்குங்க. அப்படியே பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாங்க. அப்படியே மல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு தக்காளி, 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி அரைச்சிடலாங்க. ஒரு தக்காளி நம்ம அப்படியே போட்டுக்கலாங்க. இதை நல்லா பிரட்டி கொடுக்கலாங்க. இப்போ நான் 1 டம்ளர் பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேங்க. நம்ம போட்ட முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ பருப்பு வேக வச்சதை நம்ம அப்படியே ஊற்றிக்கலாங்க. அப்படி சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க. அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போடுறேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, அப்படியே புளி ஊற்றிக்கலாங்க. புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அப்படியே ஊற்றிக்கலாங்க. இதை அப்படியே நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு மிளகு ஒன்று அரைச்சிக்கலாங்க. நான் 2 பில்லை தேங்காய், 1/4 ஸ்பூன் சீரகம், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. இதில் அப்படியே ஒரு தக்காளி போட்டுடலாங்க. போட்டுட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வரலாங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதை ஊற்றிக்கலாங்க. இது சாப்பாட்டுக்கு, டிஃபனுக்கு, பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா இப்போ ஒரு கலக்கி விடலாங்க. இதே வடக்கல்ல பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க. அப்படியே குக்கர் மூடி போட்டு வச்சிடலாங்க. 2 சவுண்டு விட்டு பார்க்கலாங்க. சூப்பராக முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ மல்லித்தலை தூவிக்கலாங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்ட அந்த சாம்பார் தூளோட அளவு, மல்லித்தூளோட அளவு, புளியோட அளவு, தக்காளியோட அளவு, தேங்காயோட அளவு எல்லாம் சேர்ந்து முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். இது சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் சூப்பர் மேட்சாக இருக்குங்க. என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.